வணக்கம். தேனி பாரதிய ஜனதா கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் பயிலரங்கம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் சட்டமன்ற தொகுதி அளவிலான பயிலரங்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியம் மேல்மங்கலம் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட, தொகுதி மற்றும் வட்டார தலைவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகளை பற்றிய வழிகாட்டுதலை வழங்கினர். வாக்குச்சாவடி நிலை முகவர்களின் பொறுப்புகள், வாக்காளர் பட்டியல் பராமரிப்பு மற்றும் வாக்குச்சாவடிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாஜக நிர்வாகிகள் தேர்தல் வெற்றிக்காக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என உறுதியளித்தனர். அரசியல் ஒளி செய்திகள் டிஜிட்டல் முருகேசன். அதனால பகுதியினுடைய அந்த பூத்தை வந்து வலிமைப்படுத்துறதுல அந்த மாதிரியான ஒவ்வொரு பூத்தவங்கள ஏன் வந்து முதல்ல சொல்றோம் பிஏடி சொல்றோம்னா ஏன்னா அவங்க தான் பூத்துல வேலை பார்க்கணும். பூத்துல அவங்க தான் வேலை பார்க்கறதில்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள்ள வந்து எல்லாருக்கும் வந்து இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கணும். அதனால முதல்ல நம்ம எல்லாரும் கொடுத்துருவோம். அடுத்து வந்து நம்ம எல்லாரும் கொடுப்போம். அடுத்து நம்ம பூத்துல எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு பிஏடி போன நம்ம வேலை பார்க்கணும். அதனால வந்து அனைவரும் மீண்டும் கொடுக்கணும். நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்தாகவும் இணைந்து வேலை செய்வது இந்த வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வழக்கத்தை தெரிவிக்கிறேன். சொன்னவங்க வேலை செய்யுங்க செய்யுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் ஜெயிக்க வந்துட்டே இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எங்கள் மேலே இருக்கவங்க மட்டும் நேரத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த திருச்சி சேலம் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் பிஜேபி வந்து உங்களுக்கான வேலையை வந்து உங்களை எங்கேயும் நடத்த மாட்டாங்க. வாக்காளர் பதிவு எஸ்ஐஆர் நடந்துருக்கு. இதுக்கு வந்து முழு அளவு நம்ம ஓட்டு, குடும்பத்தார ஓட்டு, அடுத்து பக்கத்து வீடு, நம்ம ஆதரவாளர் இதெல்லாம் பார்த்து சரியாக வந்து மாணவர்கள் வாங்கி கொடுத்து இதற்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. குடும்பங்களோட ஒரு வீடு போனால் ஒரு நாளைக்கு 50 மாணவர்கள் வாங்கி அதுக்கான அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. லெவல் ஏறினேன். இதுக்கு எல்லாரும் பண்ண முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இதை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு பெருமையாக பண்ணிக்கலாம். வெளியில் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் வந்து எல்லாரும் வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொன்னோம்னா நம்ம மாநிலத்தலைவர் கடந்த மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை அவர்கள் எல்லாமே நம்ம நினைச்சிருந்தோம் ஜெயிக்கிறவா நினைச்சோம். கோயம்புத்தூர் ஜெயிக்கிறவங்க பொதுமக்களோட ஆதரவு